பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே என் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உரித்து வச்ச பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா பூண்டையும் தட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது நல்லா வறுந்த உடனே தட்டி வச்ச பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பெப்பர் பவுடர் 2 ஸ்பூன், சீரக பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுடலாம். மிளகு பொடி, ஜீரக பொடி இது ரெண்டுமே வறுத்து எடுத்துட்டு பவுடர் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுபோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடித்து வச்ச ஒயிட் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அது இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா பூண்டு மிளகு சாதம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.